Peacemakers of Christo. உன்னிடம் பழகியவர்கள் உன் வாழ்க்கையில் வந்தவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, நேர்மையாளர்களா வஞ்சகம் பிடித்தவர்களா? மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 28வது வசனத்திலே, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு, வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்றார் இயேசு. ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உன்னத தெய்வமே, பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, நீர் மகா சக்தி உடையவர் ஆண்டவரே, நீர் அருளும் ஆற்றலும் உடையவர் ஐயா. ஆண்டவரே, நீர் கோபமும் உடையவர், அன்பும் நிறைந்தவர் சுவாமி. அப்பா, உன்னால் மன்னிக்கவும் முடியும், உன்னால் தண்டிக்கவும் முடியும் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, ராஜாதி ராஜாவே, இந்நாளிலே அநேக ஜனங்கள் உன் தண்டனையை தான் காண்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, இந்த வாழ்க்கையிலே இறை தன்மை என்பது குறைந்து விட்டது, பக்தி குறைந்து விட்டது, பரிசுத்தம் குறைந்து விட்டது, தாழ்மை குறைந்து விட்டது, விசுவாசம் குறைந்து விட்டது, நம்பிக்கை குறைந்து விட்டது, அன்பு குறைந்து விட்டது சுவாமி. ஆம் ஆண்டவரே, இந்நாளிலே ஆண்டவரே எல்லாமே குறையாக இருக்கிறது ஐயா. ஆனால் ஆண்டவரே, மனிதன் நினைக்கிறான் பணம் இருந்தால் போதும், பணம் நிறையாக இருந்தால் போதும், நமக்கு புகழ் இருந்தால் போதும், அது நிறைவாக இருந்தால் போதும், நமக்கு ஆரோக்கியம் இருந்தால் போதும், அது நிறைவாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறான் ஐயா. ஆண்டவரே, சொத்து இருந்தால் போதும், அது நிறைவாக இருந்தால் போதும், வாழ்க்கை சூப்பரா போகும் என்று நினைக்கிறான் ஐயா. ஆண்டவரே சுவாமி, இந்த மாம்சமானது அழிந்து போகிறது ஆண்டவரே. ஏசப்பா, அந்நாளிலே மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் சதுசேயரும் இதைதான் நினைத்தார்கள் ஆண்டவரே. அப்பா, பெருமை பேச்சுகள், மக்களுடைய மரியாதைகள், மக்களுடைய புகழ்கள், நம்ம இருக்கிறதுக்கு நல்ல வீடு, நம்ம நல்ல என்ஜாய் பண்றதுக்கு நிறைய காசு, பெண்கள் இருந்தால் போதும் என்று நினைத்தவர்களை பார்த்து நீ சொன்ன ஒரு வார்த்தை, ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொன்னீரே ஆண்டவரே. ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொன்னீரே. மறைநூல் அறிஞரை பார்த்து சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, பரிசேயரை பார்த்து சதுசேயரை பார்த்து நீ சொன்னீர் ஆண்டவரே, உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொன்னீரே ஆண்டவரே. ஏனென்றால் வெளிவேடக்காரர்களாக வெளியே அருமையாக இருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் உள்ளமோ வஞ்சக உள்ளம், தீய உள்ளம், பொறாமை உள்ள, ஏமாற்றம் உள்ள, காம உள்ள, பணாசை உள்ளம் என்று நீர் அறிந்தீர் ஆண்டவரே. ஏசப்பா, இந்நாளிலே நானும் இந்த மனிதர்களால், என் குடும்பமும் இந்த மனிதர்களால், ஆண்டவரே என் பிள்ளைகளும் இந்த மனிதர்களால் ஆண்டவரே அவமானப்பட்டு நிற்கிறோம் சுவாமி, தாக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா தெய்வமே, நல்ல அருமையாக பேசினார்கள் ஐயா, அழகாக பேசினார்கள் ஐயா, அன்போடு பேசினார்கள் ஐயா, பாலும் தேனை போல பேசினார்கள் ஐயா, வெண்ணையை போல பேசினார்கள் ஐயா. எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் மயங்கி போனேன் ஆண்டவரே. இன்று நான் வாழ்க்கையை இழந்து நிற்கிறேன் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, என் வீட்டு அடியிலே, அப்பா வாசப்படியிலே அடியெடுத்து வைத்தவர்கள் நயவஞ்சகக்காரர்கள் ஐயா, பொறாமைக்காரர்கள் ஐயா, சீண்டுகிற காரர்கள் ஐயா, என்னை அழிக்கணும்னு நயவஞ்சக உள்ளத்தோடு வந்தவர்கள் ஐயா, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் என்று, அப்பா என்னுடைய பணத்தை அபகரிக்க வேண்டும் என்று, ஆண்டவரே என்னை ஏமாற்ற வேண்டும் என்று, என்னிடம் இருப்பதையெல்லாம் புடுங்கிக் கொள்ள வேண்டும் என்று நயவஞ்சகத்தோடு அடியெடுத்து வைத்து ஆண்டவரே, இன்று என் குடும்பம் துக்கத்திலும், வேதனையிலும், தனிமையிலும், வறுமையிலும், ஏழ்மையிலும், பசியிலும், அப்பா பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் சுவாமி. இயேசு ராஜாவே, இதிலிருந்து நான் எப்படி வெளியாவது, இந்த மனிதர்களிடமிருந்து நான் எப்படி தப்பிப்பது
என்று தெரியவில்லையா ஐயா. ஐயோ, என்னோடு கூடி இருந்தவன் ஆண்டவரே, என்கிட்ட இருந்து சாப்பிட்டவன் இன்று ஆண்டவரே எனக்கு சாப்பாடு கூட கொடுக்காமல் இருக்கிறானே, என் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டானே ஆண்டவரே, என் வாழ்க்கையை பறித்து கொண்டானே ஐயா. அப்பா, என் நண்பன் நண்பன் என்று சொன்னேன், ஆனால் அவன் துரோகி ஆண்டவரே, மோசக்காரன் ஐயா, பொறாமை பிடித்தவன் ஐயா, ஏமாற்றினவன் ஐயா, தெய்வமே திமிரு பிடித்தவன் ஐயா. நான் இப்ப எப்படி வாழ்வேன் தெரியலையே, என் வாழ்க்கை போச்சு ஐயா, என் படிப்பு போச்சு ஆண்டவரே, ஏசப்பா எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறேன் ஐயா, என் வேலை போயிடுச்சு ஆண்டவரே, ஏசப்பா என் விவசாயம் தொழில் எல்லாம் போயிடுச்சு ஆண்டவரே, நண்பர்களை நம்பி நான் மோசம் போனேன் ஐயா. ஆண்டவரே தெய்வமே, பண ஆசைப்பட்டு ஆண்டவரே, அதிக ஆசைப்பட்டு, பேராசைப்பட்டு, பெண்களின் ஆசைப்பட்டு நான் அந்த குழியில விழுந்துட்டேன் சுவாமி. ஏசப்பா என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. இயேசுவே, இந்த நய வஞ்சகக்காரர்களிடமிருந்து ஆண்டவரே, கெட்ட எண்ணத்துல எந்த வீட்டுல யார் யாரெல்லாம் அடியெடுத்து வைக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களிடமிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றும் ஐயா. எத்தனையோ பிள்ளைகள் பணத்தை இழந்து, சுகத்தை இழந்து, வாழ்க்கையை இழந்து, கணவனை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து ஆண்டவரே இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. பெற்றோர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, என்னை காதலித்தவன் கூட மோசம் செய்தான் ஐயா, என்னை திருமணம் செய்தவன் மோசம் செய்தான் ஐயா. ஆண்டவரே, என்னை பயன்படுத்தினான் ஐயா, என்னை கெடுத்தான் ஐயா, என்னை கர்ப்பவதியாக மாற்றினான் ஐயா. என் பாவங்களை மன்னியும் சுவாமி. ஏசப்பா, இந்த நய வஞ்சக உலகத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. என்னை ஆண்டவரே அப்பா மறந்து விடாதீர்கள் ஐயா, என்னை மன்னித்து விடுங்க ஐயா. ஆண்டவரே, எங்கள் மீது கருணை கொண்டு எங்கள் மீது உம்முடைய பாசத்தையும் நேசத்தையும் வைங்க ஐயா. என் உள்ள எரியுது சுவாமி. அப்பா, நான் உடைந்து போய்விட்டேன் ஐயா. இனிமேல் நான் எப்படி வாழ்வேனே தெரியலையப்பா. ஏன் சாட்ட போகணும்னு தெரியலப்பா. உன்ட்டதாப்பா ஓடி வர ஆண்டவரே. ஏசப்பா, உன்னிட்டதான் ஆண்டவரே நான் ஓடி வர முடியும் அப்பா. உன்ட்டதாப்பா என்னால போராட முடியும் ஆண்டவரே. எனக்கு என்று இந்த உலகத்துல யார் சுவாமி இருக்கிறது? நான் ஆண்டவரே எல்லாத்தையும் இழந்தவனாக இருக்கிறேன், எல்லாத்தையும் இழந்தவளாக இருக்கிறேனே சுவாமி. அப்பா, நான் சிரிச்சே பல மாதங்கள் ஆகிறது ஆண்டவரே. அப்பா, நான் ஆண்டவரே கூடி பேசிய நல்லா சாப்பிட்டே பல மாதங்கள் ஆகுது ஆண்டவரே. இயேசுவே, என்னை மன்னியும் ஐயா. இயேசுவே, என்னை அவமானப்படுத்துகிறவர்கள் அப்பா, நய வஞ்சகத்தோடு ஆண்டவரே எங்கு சென்றாலும் என்கிட்ட எல்லாத்தையும் புடுங்கணும்னு நினைக்கிறவர்கள் தான் அதிகம் சுவாமி. இயேசுவே, என்னை ரட்சித்து வழி நடத்துவீர் அப்பா. இந்த உன்னத நேரத்தில் உம்முடைய பரலோக ஆசீர்வாதத்தை என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் நீர் பொழிவீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய்
கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே. ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ, உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி, அதே ஒரே ஸ்பிரிட்டோட, ஒரே ஆத்மாவோட, ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால், கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன். என்னவென்றால், இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும், இந்த பிரேயர் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியெல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளை, இது யாரும் விருப்பப்படல ஃபாதர், நிப்பாட்டினுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட்டு, பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு போறீங்கனாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயில். அப்படிப்பட்ட ஆயில் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயில் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றுமாக இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.